Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillahi rabbil alameen. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa alihi wa sahbihi ajma'in. An Abi Sa'id al-Khudri radiyallahu ta'ala anhu qala qala Rasulullahi sallallahu alayhi wa sallam inna dunya hulwatun khadiratun fa inna allaha mustakhlifukum fiha fayanzuru kayfa ta'malun. ரவாஹு முஸ்லிம். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கு, அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகை பற்றியும் அதனுடைய சிறப்புகள் பற்றியும் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க. அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு சொல்வாங்க, இன்ன துன்யா, துன்யா என்பது நிச்சயமாக இந்த உலகம் என்பது ஹுல்வத்துன் இனிமையானதாகவும் ஹலிரத்துன் பசுமையானதாகவும் இருக்கிறது. வ இன்னல்லாஹ முஸ்தக்லிஃபுக்கும் ஃபீஹா, இங்கு நீங்கள் எவ்வாறு செயல்படுகிறீர்கள் என அல்லாஹ் சோதிக்கவே என்ன செய்கிறான், இந்த உலகில் உங்களை அல்லாஹு தஆலா உங்களுக்கு பிரதித்துவ அந்தஸ்தை ஹிலாஃபத்தை வழங்கியுள்ளான் அப்படிங்கிறத அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸை நம்ம பார்க்குறோம். வ இன்னல்லாஹ முஸ்தக்லிஃபுக்கும் ஃபீஹா ஃபயன்துரு கைஃப தஅமலூன், நீங்க எவ்வாறு செயல்படுறீங்க என சோதிக்கவே அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், இந்த உலகத்துல உங்களுக்கு பிரதிநிதித்துவ அந்தஸ்தை ஹிலாஃபத்தை அல்லாஹு தஆலா வழங்கியிருக்கிறான் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிட்டு காட்டுறாங்க. அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கி இருக்கிற அருட்கொடைகளுக்கு அந்த மனிதர்கள் உரிமையாளர்கள் அல்ல, மாறாக அல்லாஹ்வே அவற்றின் உண்மையான உரிமையாளனாக இருக்கிறான் என்பதை நாம் அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். வேண்டுகோள் அல்லது உதவி கேட்டு ஒருவர் நிற்கும் பொழுது உதவுவதுதான் மனித பண்பாகும் என்பதை ஒரு ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல எதை கேட்டாலும் இல்லை என்று எப்பொழுதும் சொன்னதில்லை அப்படிங்கிறத புகாரி ஷரீஃபினுடைய ஒரு ஹதீஸை நம்ம பார்க்குற அன்பானவர்களே, அந்த அளவிற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பு இருந்திருக்கின்றது என்றால் அந்த பண்பு நம்மிடத்திலும் வர வேண்டும் அப்படிங்கிறத மேற்காணக்கூடிய ஹதீஸுகள் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. வரலாற்றில் ஒரு செய்தி, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களால் விடுதலை செய்யப்பட்ட ஒரு அடிமை கூறுகின்றார்கள். தலாயிலுன் நுபுவா, இமாம் பைஹகி, மிஷ்காத் போன்ற நூல்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு சமைக்கப்பட்ட இறைச்சி அன்பளிப்பாக அவங்களுக்கு வந்தது. உடனே அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைச்சியை விரும்புவார்கள் என்பதால் பணிப்பெண்ணிடத்தில் என்ன செஞ்சாங்க, இவ்வாறு சொன்னாங்க, லஈஹி ஃபில் பைத்தி லஅல்லன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅகுலுஹு, இத வீட்டில் பத்திரமா எடுத்து கொண்டு போய் வைத்து விடுங்கள், நபி அவர்கள் இதை உண்ணக்கூடும் என்பதாக அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள்
இவ்வாறு சொன்னாங்க. அவ்விதமே அந்த பணிப்பெண் என்ன செஞ்சாங்க, அந்த இறைச்சிய வீட்டினுடைய மாடத்தில் வைத்து விட்டார்கள். இந்த நிலையில, அங்கு மாடத்தில் வைக்கப்பட்ட ஒரு நிலைமையில யாசிக்கக்கூடிய ஒரு மனிதர் வீட்டு வாசல்ல வந்து நின்று, தசத்தகு பாரக்கல்லாஹு ஃபீக்கும், நபியின் வீட்டாரே தர்மம் செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக என்று கூறிய வண்ணம் வாசல்ல ஒரு யாசகர், யாசிக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து என்ன செஞ்சாங்க, இவ்வாறு கேட்டாங்க. அதற்கு வீட்டினர், பாரக்கல்லாஹு ஃபீக்க, வழங்குவதற்கு எதுவும் இல்லை என்ற கருத்தில் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக என்று கூறி எதுவும் வழங்காமல் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த யாசிக்கக்கூடிய மனிதரை திருப்பி அனுப்பிவிட்டார்கள். யாசிக்கக்கூடிய மனிதரும் என்ன செஞ்சிட்டாங்க, சொன்ன உடனே போயிட்டாங்க. சிறிது நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் வந்து நுழைந்தவுடன் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா இடத்துல கேட்குறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா உம்மு சலமா ஹல் ஐந்தக்கும் ஷைஉன் அத்அமுஹு, உம்மு சலமாவே உம்மிடம் உண்பதற்கு ஏதாவது உணவு இருக்கிறதா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்க, அதற்கு அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், ஆம் இருக்கு யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணிப்பெண்ணிடத்துல அந்த இறைச்சியை நீங்கள் கொண்டு வாங்க, எடுத்துட்டு வாங்க, நபி அவர்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த பணிப்பெண் என்ன செஞ்சாங்க, மாடத்தில் வைக்கப்பட்ட இறைச்சியை எடுப்பதற்காக வேண்டி பார்த்தால் மாடத்தில் இருக்கக்கூடியது வெண்ணிற கல்லு தான் இருக்குது. அந்த மாடத்தில் கரி அல்ல, வெண்ணிற கல்லு தான் இருக்கின்றது. இந்த செய்தியை அறிந்த அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டாங்க. அதாவது மாடத்தில் வைக்கப்பட்ட அந்த இறைச்சியை பற்றியும் செய்தி அறிஞ்சுக்கிட்டாங்க. வாசல்ல வந்து யாசிக்கக்கூடிய மனிதரை பற்றி உண்டான செய்திகளையும் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்தவர்களாக, அந்த இறைச்சி தான் வெண்ணிற கல்லாக மாறி இருக்கின்றது. நீங்கள் அந்த இறைச்சியை வந்து வீட்டு வாசல்ல வந்து யாசிப்பவருக்கு கொடுக்காமல் இருந்ததே அதற்கு காரணம் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினாங்க. நீங்கள் அவ்வாறு கொடுத்திருந்தா அதனுடைய நன்மை என்ன செஞ்சிருக்கும், உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நீங்கள் அவ்வாறு வந்த மனிதரை திருப்பி அனுப்பியதின் காரணத்தினால் இவ்வாறு அது கல்லாக மாறிவிட்டது என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியர்களின் கொடைத்தன்மைக்கும் தயாளத்தன்மைக்கும் முன்பாக யார்தான் நிகராக முடியும்? அந்த அளவுக்கு எல்லா விதத்திலும் கொடைத்தனம் உள்ளவர்களாக, தயாள குணம் உள்ளவர்களாகத்தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் இருந்திருக்கிறாங்க. ஒரு இறைச்சி துண்டை தமக்காக அல்லாமல், அவங்களுடைய மனைவியார் அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க தனக்காக வேண்டி அதை எடுத்து வைக்காம தமது அன்பு கணவர் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக எடுத்து வைத்ததற்கு இந்த நிலை என்றால், சுயநலத்தோடு பிறருக்கு கொடுக்காமல் நாம் சேர்த்து வைக்கும் செல்வத்தின் நிலை என்னவாகும் என்று நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த வரலாற்றினுடைய ஒரு கருத்தாக இருக்கின்றது. அன்பானவர்களே, ஆக வாசல்ல வந்து நிற்கிறாங்கன்னா அவங்கள எந்த விதத்திலும் விரட்டி விடாம நாம் என்ன செய்யணும், நம்மளால் இயன்ற உதவிகளை நாம் செய்யணும். அவங்களுக்கு ஏதாவது கேட்குறாங்களா, நம்மளால் இயன்றது செய்யணும். செய்ய முடியவில்லை என்றால் ஆறுதலான வார்த்தைகளை சொல்லணும், அவங்கள விரட்டக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைகள் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய அந்த பண்புகளில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே எல்லாமல்ல அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருட்கொடைகளில்
அனைவருக்கும் உதவிட நல்லருள் பாலிப்பானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.